ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கைஸ். உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி உள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 9. அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு, அதாவது அந்த இளவரசி தான் கூட இருக்கிற டீம்மேட்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. முன்னொரு காலத்தில் பிரின்சஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. அதுவும் எந்த பேசிஸில் அப்படின்னா அவங்களோட ரேங்க் பேசிஸில் தான். அதில் ஒரு சின்ன பொண்ணுக்கு மட்டும் எப்போவுமே கெட்டுப்போன சாப்பாடு தான் கிடைக்கும். அவளும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. ஒரு நாள் அவளும் எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பித்தா. அப்படின்னு அவள் சொல்லவும் என்ன வளருது அப்படின்னு அவட்ட கேட்காங்க. உனக்கு இன்னுமா புரியலை? அவள் ஜஸ்ட் சாதாரண சாப்பாடுக்காக கூட இருக்கிற எல்லா இளவரசிகளையும் கொண்டுட்டு அந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாம் இதை கேட்டு பயப்படுறான். பாம், பயப்படாத, நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆக்சுவலி இவங்க எல்லாத்தையும் வந்து ஃபிஷர்மேன், லைட் பிரரர், வேவ் கண்ட்ரோலர், நம்ம பாம கூட வேவ் கண்ட்ரோலரில் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அதேமாதிரி இந்த இளவரசியை ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட இருக்கிற 2 பேருமே ஃபிஷர்மேன் தான். அதனால தான் இவங்களை கொல்லணும்னு அவன் நினைக்கா. அவங்கள அடிச்சுட்டு, பாம் நீ வந்து ரேச்சல் கிட்ட ஓடிரு, ஏன்னா இந்த டவரை கிளைம் பண்ணணும்னா அதுக்கு நீ சில இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த டவர் அவ்வளோ கொடூரமானது அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே நம்ம ஸ்வாட்ஸ்மேன் பையன் கிட்ட வந்து ரேங்கர் வந்துகிட்டு இருக்கான். நீங்கள் அந்த இருட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற டைமில் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ரேங்கர் வந்துட்டான். சும்மா சொல்லக்கூடாது, இவன் ரேங்கர் கிட்டேயே வேறு லெவலில் சண்டை போடுதான். இங்கே இந்த பொண்ணு சரி ஓகே நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த ஒத்த கொம்பு தலையனா காணும். இங்கே நம்ம ராக் என்னடான்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான். குட் மார்னிங் ராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவன் சொல்கிறான். இந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு என்னடான்னா கூட இருக்கிற அந்த 2 ஃபிஷர்மனையும் அடிச்சிருக்கா. நம்ம பாம் இல்லை இதெல்லாம் தப்பு, நீ இப்படி பண்ணாத, அவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவங்கெல்லாம் நம்ம காம்படிட்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் அவள் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. நீ கீழே ரேச்சலை போய் பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒருத்தன் ஸ்வாடை வச்சுட்டு அதில் பவரை வச்சுட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறான். இங்கே நம்ம ரேங்கருக்கும் அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையனுக்கும் சண்டை நடக்கு. பரவாயில்ல, நம்ம அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன் வந்து இருட்டுக்குள்ளே மறைஞ்சு ரேங்கரையே அட்டாக் பண்ணுதான். அதுவும் வேறு லெவலில். பட் ரேங்கர் அவனை பிடிச்சிருந்தான். உடனே அவனோட கையை பிடிச்சிட்டு இப்போ அட்டாக் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா யாருமே வரல. ஆக்சுவலி அந்த 2 பேரும் இந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன்லாம் ரேங்கரை அடிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டானுங்க. பட் ஆனால் இவனுங்க அங்கே இருந்திருந்தா அழகாக ரேங்கரை தோக்கடிச்சிருந்துருக்கலாம். அந்த ஸ்வாடால் அட்டாக் பண்ணவும் நம்ம பாம் அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் முன்னாடி நின்று அந்த அட்டாக்கை வாங்கிட்டு மயங்கி கீழே விழுறான். இங்கே ரேச்சலாக அந்த ஒத்தக்கொம்பு தலையன் நான் அவன்கிட்ட பாம்பை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். உனக்கு எப்படி பாம்பை பற்றி தெரியும் அப்படிங்கவும், ஸோ அப்போ அது உண்மைதான் அப்படின்ட்டு அவள் கழுத்தில் கத்திய வைக்கான். அங்கே எக்ஸாமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சிசிடிவி வழியாக டீம் ஏக்காரங்களும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ சிக்னல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ரூமில் இருக்கிற டிவியில் வந்துடுச்சு. ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூமில் இருக்கிற கேமரா ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம இதை போய் தடுப்போம், இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை வேண்டாம் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாம் போய் தடுத்ததுனால நீயும் அவள் கூட சேர்ந்து டீமாக தான் ஒர்க் பண்ணுதியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு துரோகம் பண்ணுறதுலையோ ட்ரிக்ஸ் பண்ணுறதுலையோ விருப்பம் இல்லை, அப்படி தான் நான் அந்த டவர் கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் நேர்மையாக தான் ஜெயிப்பேன் அப்படிங்க. நீ இப்படிலாம் இருந்தால் ரேச்சலுக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், பரவாயில்ல, ரேச்சலுக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் என்னை வெறுத்தாலும் சரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் அவளை பார்க்க கீழே கிளம்பிடுதான். இங்கே அந்த ஒத்தக்கொம்பு தலையும் ரேச்சல் கிட்ட எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அதில் டவர் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த வழியை தான் போட்டுருந்துச்சு, உன்னோட லைட் ஹவுஸ் காணும்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பாம் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளே ரேங்கர் இங்கே வந்துருதான். ஒழுங்காக அவள் கையிலேருந்து கத்தியடு அப்படிங்க. அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கர் சொல்கிறான். எவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தக்கொம்பு தலையும் கேட்குறான். எவனாக இருந்தால் உனக்கு என்ன, அவள் கழுத்துலேருந்து கத்தியடு அப்படிங்க, நீ கிட்ட வந்தேன்னா நான் இவ்வளோ வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துறான். நம்ம பாம் இங்கே வந்துட்டு ஹே நீ ஏன் இப்படி பண்ணுற, நம்மளாம் ஃப்ரெண்டுலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனுக்கு ஒரே பதட்டமாக ஆகுது. டவரை எப்படியாச்சும் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. பாம் நீ என்னை விட சீன்ஸை சூப்பராக பண்ணுதா, எனக்கு இப்போ வேறு வழி தெரில, அந்த ரேங்கரை நீ எப்படியாச்சும் தடு, இல்லைன்னா நான் இவ்வளோ கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ நம்ம பாம் வந்து ரேங்கரை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். ஓ, ரேங்கரே அட்டாக் பண்ணியிருப்பியா நீ, அவ்வளோ தில் இருக்கா உனக்கு, அப்போ எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமை போயிட்டு ஏதோ ஒன்று சீன்ஸ் வச்சு பண்ணுறான். பாடி வந்து அப்படியே மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. முடிஞ்ச இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கர் அங்கேருந்து கிளம்பிடுதான். உடனே நம்ம ரேச்சல் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தக்கொம்பு தலையின்ட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறா. அவன் வந்து தெரியாதனமாக அவளை முதுகுலையே குத்திடுதான். ரேச்சல் கூட இந்த இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ரேங்கர் யூஸ் பண்ண அதே சீன்ஸுவை இவன் மேலே யூஸ் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ரேங்கரு பரவாயில்லையப்பா, ஒரு ரேங்கர் யூஸ் பண்ணுற ஒரு சீன்ஸுவை அசால்ட்டாக அதுவும் ஒரு செகண்டில் காப்பி பண்ணி திருப்ப யூஸ் பண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு பாமை பாராட்டுறான். என் பின்னாடி வராதுன்னு சொன்னல பாம், எதுக்காக என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மயங்கிருதான். இங்கே பார்த்தா அவள் கூட இருக்கிற ஒரு டீம்மேட்டு அப்படியே காற்றுல மறைஞ்சிருதான். இவா பின்னாடி ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம பாம் கேட்கவும், எனக்கு வேறு வழி தெரில, ஆக்சுவலி நான் ஒன்றையே தான் குத்தணும்னு எனக்கு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த டவருக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு பாம் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் கேட்க நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன், நான் ஜஸ்ட் அந்த சாதாரண பேப்பரில் சைன் பண்ணேன், அதை வச்சுட்டுலாம் ஃப்ரெண்டுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் நான் உன்னை ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் சொன்ன உடனே அந்த ஒத்தக்கொம்பு தலையன் அப்படியே லைட்டாக கண் கலங்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டு அவன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு பிடிச்சவங்கள என்னால் எப்போவுமே காப்பாற்ற முடியல. நான் சீன்ஸுவை ஏதோ பரவாயில்லாமல் யூஸ் பண்ணுவேன், ஓ அளவுக்கு இல்லை பாம். ஆனால் ஸ்ட்ரென்த்து தான் எப்போவுமே ஜெயிக்குது. அதனால தான் என்னால் தான் என் கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு அந்த ஒத்தக்கொம்பு தலையன் பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து தூரத்தில் நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, அங்கே என்னமோ நடக்குது அப்படிங்கிறத. இவன் அழுதுகிட்டே நான் அவளை கொல்றதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை பாம், ஏன்னா ஒன்றையும் ரொம்பவே வெறுக்கிறேன், நீ சீன்ஸுவை சூப்பராக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவனே குத்திட்டு இறந்து போயிருந்தான். இப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிற பொண்ணு ஓடி வந்துட்டு இங்கே என்ன இளவு தான் நடக்குது சொல்லி தொலைங்க அப்படிங்க. நம்ம பாம் ரொம்பவே நீ சாகக்கூடாதுன்னு வருத்தப்படுதான், பட் ஆனால் அவன் ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கர் வந்து சொல்கிறான். இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசி பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹே நீ வச்சிருக்கிற ஸ்வாடு அது அந்த டீம் மெம்பர்ஸ்குள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பொண்ணு வந்து நம்ம இளவரசிட்ட கேட்கவும், ஆமாம் நீ நினைக்கிறது கரெக்டு தான், நீ என்ன நினைக்கோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இவள் சவுட்லேயே ஒன்று விடுதா. இங்கே ஜெயிக்கணும்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லவும் திருப்பியும் அவள் அடிக்க வர இவள் தடுத்துட்டு, பாம் நீ லேட் பண்ணேன்னா அவள் இறந்துருவா, இன்னும் எக்ஸாம் முடியலை, ஸோ சீக்கிரமாக எக்ஸாமை முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி பொண்ணு சொல்கிறா. நானும் ஒருத்தவங்க கூட சேர்ந்து தான் டவரை கிளைம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் பொண்ணு அந்த இளவரசி மென்ஷன் பண்ணிட்டு, நீயும் அதேமாரி டவரை கிளைம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நீயும் இதேமாரி கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்கிறா. உண்மையிலே நம்ம பாமோ அந்த கேவுக்குள்ளே அனுபவிக்காத பெயினே இல்லை, அவனும் ரேச்சல் கூட சேர்ந்து இந்த டவர் கிளைம் பண்ணணும்னு ஆசைப்படுதான். இப்போது கேம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. உனக்கு இந்த பேட்ச் தானே வேணும், முடிஞ்சால் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி பொண்ணு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறா ரேங்கரா. ஆனால் நம்ம ரேங்கர் அவளை அட்டாக் பண்ண வரவும் நம்ம பாம் வந்து சீன்ஸோ யூஸ் பண்ணி, அதுவும் அவன் கற்றுக் கொடுத்த அந்த டெக்னிக்கையே யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான். ஏன்னா இவங்க இந்த கேமை முடிச்சா தான் இப்போ ரேச்சலை ஹாஸ்பிட்டலுக்குனால கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அதனால தான் பாமோ இவா கூட சேர்ந்துட்டு கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இங்கே அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பாமோ அந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு இளவரசியும் இப்போ வேறு லெவலில் ரேங்கர் கூட சண்டை போட்டுருக்காங்க. அதுவும் அந்த இளவரசி அந்த சூப்பர் ஸ்வாடை வச்சு சண்டை போட்டுருக்கா. நம்ம பாம் வந்து சீன்ஸை பயன்படுத்தி அந்த ரேங்கருக்கு எதிராக சண்டை போட்டுருக்கான். பார்த்தா அந்த ரேங்கர் ஒரு செகண்டில் வந்து இவளோட பேட்சை உருவிட்டு போயிட்டான். அவ்வளோதான் நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க. உடனே அந்த இளவரசி பொண்ணு, ஒரு ரேங்கருக்கு எதிராக என்னால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் சாயிரா. உடனே அவனோட பேட்சை அங்கேருந்து ஒரு வீர்தா. இப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே நீ தோத்து போயிட்டா அப்படின்னு ரேங்கரை பார்த்து சொல்கிறா. ஏன்னா அவளோட பேட்சை சேஃபாக இருக்கே. இப்போ அவள் ரேங்கரோட பேட்சையே எடுத்துட்டா. டீம் பி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீம் ஏ இதை டிவிலேருந்து பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரேச்சலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவள் நல்லா தான் இருக்கா. நம்ம பாம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து வரப்போகிற 2 எபிசோடுமே ரொம்பவே குழப்பமான புரியாத கதையாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். அந்த ட்விஸ்ட் தான் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.